பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க. எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது இட் இஸ் அன் ஆப்வியஸ். சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, நேஷனல் அவார்ட் வந்து என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது. அதை சொல்லுங்க. ஆமாம். ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all. பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல சாக்லேட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்னு போட்டு கொடுத்துருக்கேன். எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டீங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்ல, அது சூஸ் பண்றது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்ல. ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே லைக். பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க. எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது இட் இஸ் அன் ஆப்வியஸ். எஸ், அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும் இதில்ன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக். அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்கில் இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன். ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த போது ஐ ஃபெல்ட் எஸ், திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. அது நீங்க சொல்றீங்க. அது என்கிட்ட நேஷனல் அவார்ட் வந்து என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது. அதை சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், நாங்க நேஷனல் அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டோம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம், நான் இருக்குல்ல, நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவிவர்மன் இருந்தாரு. உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அதை சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன் போயிட்டேன். நாங்க இந்த கதை கேட்டு பேசிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தார். அப்போ நம்ம சீன் பேசிக்கிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ அப்போதான் நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி, உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுனா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all பயம். இல்லை, in fact the opposite. I felt it's time to relax. PhD சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா, பரோட்டா சூப்பர். தெரியல, இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு, அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சனில் வர வச்சு. அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததில்ல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை, நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இல்லை, நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த கோத்து, அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட்டு, அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா, நிறையா ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு.
ஆமா அவர் கைவசம் ஒரு தொழில் இருக்காரு. அப்புறம் இங்கே பண்ணும்போது சார் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து இப்போ கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல சாக்லேட் இல்ல ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிச்சிருது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நைஸ். எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ்